இரத்தத்தை ராபிட் பிளட் பற்றி அறிவியல் மற்றும் சமீபத்திய பொதுவான தகவல்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 1. அறிவியல் மற்றும் உடலியல் உண்மைகள். சயின்டிபிக் அண்ட் பிசியோலாஜிக்கல் ஃபேக்ட்ஸ். இரத்த குழுக்கள் பிளட் குரூப்ஸ். மனிதர்களைப் போலவே முயல்களுக்கும் இரத்த குழுக்கள் உள்ளன. இவை பொதுவாக H1 மற்றும் H2 எனப்படும் இரத்த சிவப்பணுக்களின் ரெட் பிளட் செல்ஸ் மேற்பரப்பில் உள்ள 2 வேறுபட்ட ஹீம் அக்ளூட்டினோஜன்களை ஹீம் அக்ளூட்டினோஜன்ஸ் அடிப்படையாக கொண்டவை. இரத்த பண்புகள் பிளட் கேரக்டரிஸ்டிக்ஸ். pH அளவு. முயல் இரத்தத்தின் pH அளவு பொதுவாக 7.2 முதல் 7.5 வரை இருக்கும். செல்கள் செல்ஸ். மற்ற பாலூட்டிகளைப் போலவே முயல் இரத்தத்திலும் சிவப்பு இரத்த அணுக்கள் ரெட் பிளட் செல்ஸ் -RBCS, வெள்ளை இரத்த அணுக்கள் ஒயிட் பிளட் செல்ஸ் -WBCS மற்றும் பிளேட்லெட்டுகள் பிளேட்லெட்ஸ் உள்ளன. பரிசோதனை மாதிரி லேபரேட்டரி மாடல். முயல் இரத்தம் அடிக்கடி ஆய்வகங்களில் பல்வேறு அறிவியல் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. RH காரணி கண்டுபிடிப்புக்கு உதவியது. ரோல் இன் RH ஃபேக்டர் டிஸ்கவரி. மனித இரத்தத்தில் உள்ள RH காரணியை RH ஃபேக்டர் கண்டறியும் ஆரம்பகால சோதனைகளில் முயல்களும் பயன்படுத்தப்பட்டன. முடி எண்ணெய் காய்ச்ச தேவையான முக்கிய மூலிகைகள். டாப் 10 ஹேர் ஹெர்ப்ஸ். தமிழ் பெயர், ஆங்கில பெயர். முடிக்கு உள்ள முக்கிய பயன்கள். எண்ணெயில் சேர்க்கும் முறை. 1. கரிசாலை வை பிராங்ராஜ், பிரிங்ராஜ், எக்லிப்டா ஆல்பா. முடி உதிர்வை தடுத்து புதிய முடி வளர்ச்சிக்கு உதவும். நரைமுடி வருவதை குறைக்கும். இலைகளை பறித்து நிழலில் காய வைத்து பொடியாக சேர்க்கலாம் அல்லது இலைகளை அரைத்து விழுது போல சேர்க்கலாம். 2. நெல்லிக்காய் அம்லா புடி, இந்தியன் கூஸ்பெரி. வைட்டமின் C நிறைந்தது. முடியின் வேர்களை பலப்படுத்தி அடர்த்தியை கூட்டி நரைக்காமல் பாதுகாக்கும். விதைகளை நீக்கி சிறிய துண்டுகளாக நறுக்கி எண்ணெயில் சேர்க்கவும் அல்லது பொடியாக சேர்க்கவும். 3. கறிவேப்பிலை கரி லீவ்ஸ். நரைமுடி ஏற்படாமல் காக்கும். வேர்களுக்கு வலிமை தந்து முடி உதிர்வதை கட்டுப்படுத்தும். இலைகளை சுத்தம் செய்து ஈரமில்லாமல் காய வைத்து எண்ணெயில் சேர்க்கலாம். 4. செம்பருத்தி பூ ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர். தலைமுடிக்கு சிறந்த கண்டிஷனர். முடிக்கு பளபளப்பை கொடுத்து நுனிப்பிளவுகளை தடுக்கும். இதழ்களை மட்டும் உலர்த்தி அல்லது பச்சையாக எண்ணெயில் சேர்க்கலாம். 5. அவரி இலை வைல்ட் இண்டிகோ உகிஷ் இண்டிகோஃபரா. இயற்கையாக முடிக்கு கருமை நிறம் கொடுக்க பயன்படுகிறது. நிழலில் காய வைத்த இலைகளை பொடியாக அரைத்து சேர்க்கலாம். 6. மருதாணி இலை ஹெனா லீவ்ஸ். முடியை இயற்கையாக பலப்படுத்தும் கண்டிஷனர். முடிக்கு ஆரோக்கியமான பளபளப்பை கொடுக்கும். இலைகளை நிழலில் காய வைத்து சேர்க்கலாம். 7. வெந்தயம் ஃபெனுக்ரீக் சீட்ஸ். புரதச்சத்து நிறைந்தது. முடி உதிர்தலை தடுத்து முடியின் தடிமனை திக்னஸ் அதிகரிக்கும். எண்ணெயில் சேர்ப்பதற்கு முன் லேசாக வறுத்து அல்லது ஊற வைத்து சேர்க்கலாம். 8. கருஞ்சீரகம் பிளாக் கியூமின் சீட்ஸ். உச்சந்தலையில் உள்ள பூஞ்சை பாக்டீரியாவை நீக்கி பொடுகு வராமல் தடுக்கும். முடி வளர்ச்சிக்கு உதவும். எண்ணெயில் நேரடியாக சேர்க்கலாம் அல்லது லேசாக வறுத்து சேர்க்கலாம். 9. வெட்டிவேர் வெட்டிவர் ரூட். எண்ணெய்க்கு நல்ல நறுமணத்தை தரும். உச்சந்தலைக்கு குளிர்ச்சி அளித்து புத்துணர்ச்சி தரும். வேர்களை கழுவி சிறு துண்டுகளாக நறுக்கி எண்ணெயில் சேர்க்கலாம். 10. ரோஸ்மேரி ரோஸ்மேரி. உச்சந்தலையில் இரத்த ஓட்டத்தை தூண்டி முடி வளர்ச்சியை அதிகரிக்கும். இலையையும் பூவையும் நேரடியாக சேர்க்கலாம். DIY மூலிகை எண்ணெய் தயாரிக்கும் முறை. இந்த பொருட்கள் அனைத்தையும் பயன்படுத்தி வீட்டிலேயே ஒரு சக்தி வாய்ந்த எண்ணெய் காய்ச்சலாம். இதற்கு தேங்காய் எண்ணெயை அடிப்படையாக பயன்படுத்தலாம். 1. பொருட்களை தயார் செய்தல். நெல்லிக்காய், மூலிகை இலைகள், பூக்கள் ஆகியவற்றில் ஈரமில்லாமல் நிழலில் நன்கு உலர்த்தவும். 2. காய்ச்சுதல். 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயை அடிகனமான பாத்திரத்தில் மிதமான சூட்டில் லோ ஹீட் வைக்கவும். 3. சேர்ப்பது. எண்ணெய் சிறிது சூடானதும் முதலில் வெட்டிவேர், வெந்தயம், கருஞ்சீரகம், நெல்லிக்காய் துண்டுகள் போன்ற கடினமான பொருட்களை சேர்க்கவும். 4. இலைகளை சேர்த்தல். 10 நிமிடங்கள் கழித்து பிறகு கரிசாலை, கறிவேப்பிலை, மருதாணி, அவரி போன்ற இலைகளை சேர்க்கவும். 5. நிறைவு. செம்பருத்தி பூக்களை இறுதியாக சேர்க்கவும். எண்ணெய் சலசலக்கும் சத்தம் முற்றிலும் நின்று மூலிகைகள் அனைத்தும் கருகாமல் பச்சையாகவே காய்ந்த நிறத்திற்கு கிறிஸ்பி மாறியதும் அடுப்பை அணைக்கவும். 6. வடிகட்டுதல். எண்ணெய் முழுமையாக ஆறிய பின் வடிகட்டி ஒரு கண்ணாடி பாட்டிலில். நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.